ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லுலு டாடா கிட்ஸ். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீனை தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் ஷார்ப்பாக 6 மணிக்கெல்லாம் நான் எழுந்திரிச்சிக்குவேன். எழுந்ததும் வேலையாக கார்ப்பரேஷன் பைப்புக்கு போயிட்டு 5 குடம் தண்ணியை பிடிச்சிக்குவேன். தண்ணியை ஒவ்வொரு குடமாக எடுத்துகிட்டு வீட்டில் வந்து வச்சுட்டு வேலையாக வாசலை தெளிச்சு விட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அழகான கோலம் போட்டுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னா அது கோலம் போடுற வேலை தாங்க. டெய்லியும் அழகழகாக கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பையனும் பொண்ணும் தூங்குறாங்க. அவங்களுக்கு சத்தமே கேட்காம நம்ம கிச்சனுக்குள்ளே போய்க்கலாம் வாங்க. கிச்சனுக்குள்ளே வந்தோடனே நான் இன்றைக்கி சமையல் சீக்கிரமாகவும் முடிக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட் நாள் நைட்டு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு அழகாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். மார்னிங் சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறியும் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போது இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். இப்போது காஃபி போட்டு என்னுடைய கணவருக்கும் என் குழந்தைகளுக்கும் கொடுக்குறேன். என்னுடைய காஃபியை நான் குடிக்கலான்னு நினச்ச போது தான் கிச்சனில் ஸ்டவ்வில் சாப்பாடை வச்சுட்டு வந்ததை மறந்துட்டேன். அதனால் காஃபியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு சமையல் வேலையை கண்டினியூ பண்ணேங்க. நல்ல வாசமாக இருக்குது. இன்றைக்கி சூப்பராக சமையல் இருக்கும்னு நினைக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம்னு இருக்கேங்க. அதுக்குள்ளேயும் என் கணவர் குடிக்க போனாரா, அதனால் நான் போய் குழந்தைங்களுக்கு டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தேன். 2 பேரும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்னுடைய பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்கள கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் தூக்கி வச்சுக்கிட்டே சமையல் வேலையெல்லாம் செஞ்சேன். நான் சமைக்கிறத அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. என் கணவர் குளிச்சுட்டு வந்ததும் அவருக்கு ஆஃபீஸ்க்கு தேவையான ஷர்ட்டு பேக்கெல்லாம் கொடுத்து அவரை சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். குடிக்கிறதுக்கு தண்ணியும் சுவையான சாப்பாடும் அவருக்கு ரெடி பண்ணி ஆன் டயத்துக்கு கொடுத்துட்டேன். சாப்பாடை பார்த்தோன்னே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொன்னாருங்க. சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. வாட்டர் பாட்டில், ஹெல்மெட், ஃபோன் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்து விட்டுட்டேங்க. குழந்தைங்க அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னு ரொம்ப சோகமாயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அப்பா ஈவினிங் வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வருவார்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். 2 குட்டி குழந்தைங்களையும் தொட்டிலில் போட்டு தூங்க வச்சேன். ஆனால் என்னுடைய பாப்பா நல்லா தூங்கிக்கிட்டா. ஆனால் என் பையன் எந்திரிச்சிக்கிட்டான். இதுதான் சரியான டைம் அப்படின்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டேங்க. விளையாட வச்சு எல்லா சாப்பாடையும் ஊட்டியாச்சு. இப்போது வீட்டில் இருந்த பொம்மையெல்லாம் வச்சு என் பையன் பிஸியாக விளையாண்டுட்டே இருந்தான். அந்த டயத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. அப்போ தான் நான் போய் சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்தேங்க. காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரே பிஸிங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடச்சிருக்கு. ஆமாம்ல, என்னுடைய காஃபி அதை இப்போ குடிக்கலாம். இதுதான் சரியான நேரம். காஃபி குடிச்சிட்டு உட்காந்தே இருந்தேங்க. கரெக்டாக என் பையன் வந்து அம்மா எனக்கு பாத்ரூம் வருதுன்னு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான்.